மீன் மாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, போரூர் ஏரியோட டேமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன டேம் தான். அந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இன்னும் போகல, ஏரிக்கு தான் இறங்குது தண்ணி. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இறங்கிட்டுருக்குன்ட்டு. நம்ம இங்கே தான் இன்றைக்கி விசிறி வலை போட்டிருக்காங்க அண்ணங்க, அதை பார்க்க போகிறோம். நல்லா மீன் மாட்டுச்சு. நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதோட ஏதாவது தண்ணி வந்துட்டுருக்கு ஏரிக்கு. செம தண்ணி போயிட்டுருக்கு. நேற்று மழை பெஞ்சதில் இதில் பார்த்திங்கன்னா விசிறி வலைலாம் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம் என்ன மீன் மாட்டியிருக்குன்ட்டு. நிறைய டேங்க்கில் நிறைய தேலி எல்லா மீனும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், விசிறி வலையில் பிடிச்சதெல்லாம் இங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ சைஸாக இருக்குது பாருங்கள் வில்லேஜ்லாம். தண்ணி சின்ன குட்டை மாதிரி இருக்குதுங்களா, இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். போனிலையும் வச்சுருக்காங்க நிறைய மீன், இங்கே உள்ளேயும் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. நம்ம அண்ணன் தான் பிடிச்சிட்ருக்காரு விசிறி வலையில். பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். பாருங்கள் அண்ணன் தான் விசிறி வலை போட்டுருக்காரு. நிறைய மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்ப நிறைய வருதுனால ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறுறாங்க எல்லாம். கரையிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா போரூர் டேம். இது தண்ணி திறந்து விடுவாங்க. இதுலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா மீன் போகும் அதுலேருந்து. இதுதான் போரூரோட டேமு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டேமில் தான் இன்றைக்கி விசிறி வலை போட்டிருக்காங்க அண்ணங்க. பாருங்கள் மேலே போகிறாரு அண்ணன். மேலே போய் விசிறி வலை போட போகிறாரு. விசிறி வலை போட்டு இன்றைக்கி நல்லா போகிறாரு அண்ணன். போட்டார் சரியாக வேலை. அண்ணன் விசிறி வலை போட்டு எடுக்கிறாரு பாருங்கள். இங்கே நிறைய கீழே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செத்தெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மாட்டிகிட்டு வருது. மீனும் வருது கூட. ஒரு 2 மீன் வந்து மாட்டிச்சு பாருங்கள். செத்தை எவ்வளோ செத்த இருக்குது. இந்த செத்த இருக்கிறதுனால தான் மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே போகணும். பார்த்திங்கன்னா ஒரு 3 மீன் மாட்டிருக்கும். இது எல்லாமே நல்ல ஓரளவு சைஸான ஜிலேபியாக தான் மாட்டுது. டேங்க்கில் நிறைய ஜிலேபி விளால் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டே இருக்கும். சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி மேலே மேய்ஞ்சிட்ருக்காங்க பாருங்களேன் ஜிலேபி எல்லாம். பாருங்கள் ஃபுல்லாக நிறைய மேய்ஞ்சிட்ருக்குங்க. எல்லாம் தலையை மேலே தூக்கி போட்டுக்கிட்டு. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்துச்சுன்னா அதே மீன் மாட்டணும் போட்டிருக்காரு. திரும்ப விசிறி வலை வீசியிருக்காரு அண்ணன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாட்டிருக்கு போல். நல்லா சைஸான ஜிலேபின்னு பாருங்கள் எப்படி வச்சுட்டு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்துருக்கு. நம்ம லக்கு தான் பாருங்கள். இன்னும் ஒரு 7-8 மீன் கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்லா சைஸான ஜிலேபி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன மாற்றுறது. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோக்கு மேலே தான் இருக்கும். பில்லுங்க நிறைய அடிச்சுட்டு வந்துடுது. இங்கே பாருங்கள் கிண்ட மீன் வலையில் தான் மாட்டுச்சு.
ஜாலியாக சுற்றி வராங்க. நல்லா வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மீன் மாட்டிருக்கு. விரால் மீன் ஒரு கண்ட மீன் மாட்டிருக்கு. பாருங்கள் விரால் எப்படி போய் பாருங்கள். சூப்பராக போகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக போய் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேட்டை தான். எவ்வளோ சைஸாக இருக்குது பாருங்களேன். தண்ணி இறங்குறதுனால எல்லாம் மேலே ஏறுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் மீனை கொட்டா போகிறாரு. எவ்வளோ ஜாலியாக போகிறாரு அவரு. பாருங்க இது பார்த்தீங்களா விரால் மீன் தண்ணியில் மாட்டினாரு. செம்மையாக விட்டுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அண்ணா விசோட போட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. நல்லா சைஸான ஒரு ஜிலேபி ஒன்று வந்துருக்கு. இது 1/2 கிலோக்கு மேலே இருக்கும் ஜிலேபி. பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு நல்லா கலராக இருந்துச்சு இந்த மீன். மீன் நான் தான் எடுத்தேன் கையை அவரே கீழே விழுந்துச்சு. ரெண்டு எதிரி ஒரே காலில் ஒரு முள்ளு மாதிரி குத்தி வச்சுருக்கு. ரத்தம் பிச்சுட்டு வந்துச்சு. மீனை போட்டு பையத்துனுவா அவங்க போன மண்ணெல்லாம் வைக்க சொன்னார். காலில் போட்டார். ஒரே குத்து ரத்தம் பிச்சுட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அண்ணன் போடுறாரு. போட்டோம் நான் கரெக்டாக தான் இருந்துச்சு. மீன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடி போயிடுச்சு. அந்த இது கொடுத்துருக்கீங்க சின்ன சின்ன மீன் தான் மாட்டி வந்துச்சு. மாட்டி செட்டெல்லாம் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. நல்லா அங்கே போட்டோம். இப்போ அவங்க டொக்கு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல போட்டிருக்காங்க எண்ணெய். நல்ல சைஸான ஒரு ஜிலேபி மாட்டோம். இந்த அம்மா 1/2 கிலோக்கு மேலே இருக்கும். நல்லா பட்டையாக இருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறது. செம்ம ஜிலேபி நவுரா. சைஸான ஜிலேபி நவுராடி. இப்போ தான் காலில் பார்த்து எப்படி இருக்கு பாருங்கள் ஜிலேபி. நிறைய மீன் மாடிச்சுடும் இந்த வருடம். மீடியமான சைஸ் ஜிலேபி நிறைய மாடிச்சு. இது தான் 1/2 கிலோக்கு மேலே ஒரே ஜிலேபி தான் மாடிச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மீன் தெரியும். இந்த வலையில் தான் நல்லா மீனே மாடிச்சு. இப்போதான் அந்த அண்ணா கல்லில் பூச்சி ரத்தமே வந்துச்சு. நல்லா வேட்டை தான் இங்கே சூப்பரான வேட்டை எப்படி இது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி இறங்கிறதுனால இது வந்து நம்ம பிடிக்க முடியுது. இல்லைன்னா மாட்டவே மாட்டாதுங்க. எல்லாம் ஏறிட்டு ஏறுங்க. நம்ம அண்ணா ஒருத்தர் நத்தெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருக்காரு. தண்ணி பிடிச்சோட போட்டுருக்காரு. ரத்த கித்த எல்லாமே மேலே வராங்க. நம்ம போய் இந்த இடத்துல போட போகிறோம் இன்றைக்கி. பாருங்க போட்டாருங்க. அந்த லாஸ்ட்டு டொக்கில் தான் போய் போடுவோம். செம்ம மீன் மாட்டோம் அந்த டொக்கு எண்டில். உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிப்பாரு பாருங்க அந்த வலையில். இந்த வலையில் அந்தளவுக்கு அந்த மீன் இருக்காது. அந்த வலையில் பார்த்தீங்கன்னா செம்ம மீன். வலையை தூக்க முடியாமல் தூக்குவோம் நாங்கள். காட்டுறவங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் அண்ணா விசிறி வலை போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட இல்லை. இந்த லாஸ்ட் இந்த தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே ஏறி வந்து இங்கே தான் இருக்காங்க. தண்ணி ஃபோர்ஸ் ஆகுதுங்களா. அந்த ஃபோர்ஸில் போக முடியாமல் ஓரமாக சைடில் இருக்காங்க. இப்போ ஓரமாக போட்டுருக்காங்க. செம்ம மீன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட்டு அந்த கார்னர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம மீன். பாருங்கள் தூக்க முடியாமல் தூக்குவார் அண்ணன். எல்லாமே நல்லா சைஸான ஜிலேபிங்க. ஏகப்பட்ட ஜிலேபி மாட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. வலை ஃபுல்லாக மீன் தான் இருந்துச்சு. துண்ணி சொல்லி மீன் சரி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வலை பயிர் எடுத்துட்டு போயிட்டு கீழே போட்டு எடுக்கலான்ட்டு எடுக்கிறோம்.
இந்த சின்ன இடம் தான் இது, நானே எடுக்க முடியாது. எல்லாம் மீன் தான் பாருங்க, ஏகப்பட்ட மீன் வந்துச்சு. இப்போ இன்னொரு கார்னர் என்ன போட போகிறாரு நீங்கள் பாருங்கள். இந்த கார்னர் இன்னும் செம மீன் இருக்கும். நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ கிட்ட பிடிச்சிட்டாங்க நாங்கள் இன்றைக்கி. 40 கிலோ மீன் இருக்கும் பாருங்கள், எப்படி அடிக்குது பாருங்கள். மீன் பார்க்கறதுக்கு செம்ம ஆசையாக இருந்தது. எல்லாம் துள்ளி விரிகிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஃபுல்லாக செம்மையாக ஃபுல்லாக சிக்கிச்சு அது. அதை ஃபுல்லாக கீழே கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நாங்கள் இங்கே வச்சு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும் எல்லா மீனுமே. அதனால் கீழே எடுத்து போயிட்டு வச்சு எடுக்கலான்ட்டுருக்கோம். பாருங்கள், வலையை பிச்சு பின்னி கீழே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சைஸான ஜிலேபிங்கெல்லாம் செம்ம வேட்டை தான் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃபிஷ்ஷிங் வீடியோ போடலாம். ஓகேங்களா?